கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 தேவனே மங்களமான உத்தரவை அருளி செய்வார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நல்லா இருக்கிறீங்களா? எல்லாரும் ஆண்டவருடைய கிருபையினால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வார்த்தையை கர்த்தர் தருகிறதை பிடித்து கொண்டு ஜெபித்து நலமுடன் இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் நம்புகிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறதை நினைத்து மனதார ஆண்டவரை துதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் கடைசியில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது. மங்களமான உத்தரவு அருளி செய்வார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. மங்களமான உத்தரவு அருளி செய்வார். யார் மங்களமான உத்தரவு அருளி செய்வார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அதில் முன்னால் சொல்லப்பட்டிருக்கிறது தேவனே. தேவனே மங்களமான உத்தரவு அருளி செய்வார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. யோசேப்பு பார்வோனை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை. தேவனே மங்களமான உத்தரவு அருளி செய்வார். இன்னைக்கு நமக்கு உத்தரவு அருளி செய்ய வேண்டும் என்று சொல்லி நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். வேலை பார்க்குறவங்க மேலதிகாரிகள்கிட்டருந்து நல்ல உத்தரவு வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். இன்னும் அரசாங்கத்திலிருந்து உத்தரவு வரணும் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பல காரியங்களில் உத்தரவு வரணும். தொழிலுக்காக, தொழிலின் உயர்வுக்காக, சம்பள உயர்வுக்காக, வேலை வாய்ப்புக்காக அரசாங்கத்திலிருந்து உத்தரவு வரணும்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லது நம்ம இருக்கிற இடத்துல நம்ம கூட இருக்கிறவங்க பெற்றோர் நல்ல உத்தரவு தரணும் அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படி தானே? உத்தரவு அப்படின்னு எடுத்துக்கிட்டால், உத்தரவுன்னு வந்துச்சுன்னா அது ஒரு சாராருக்கு மகிழ்ச்சியாக இருக்கும், இன்னொரு சாராருக்கு அது துக்கத்தை கொண்டு வருகிறதாக இருக்கும். அரசாங்கம் போடுகிற உத்தரவு, அரசாங்கம் போடுற உத்தரவு, மீண்டும் சொல்கிறேன், ஒருத்தருக்கு நல்லதாக இருக்கும், ஒருத்தருக்கு அந்த உத்தரவு நஷ்டத்தை கொண்டு வருகிறதாக கூட இருக்கலாம். சரியா? ஒரு ஆளுக்கு வாழ்வை கொடுக்கும், ஒரு ஆளுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுறதாக கூட இருக்கும், வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் நம்முடைய ஆண்டவரும் உத்தரவு அருளி செய்கிறவர், அந்த உத்தரவு எப்படிப்பட்ட உத்தரவாக இருக்குமா? மங்களமான, மங்களன்னா ஆசீர்வாதமான, மகிழ்ச்சியான, செழிப்பான, மனது மகிழ்விக்கக்கூடிய அளவுக்கு இருப்பதற்கு தான் என்னது மங்களமான. சாதாரணமாக அந்த மங்களம் அப்படின்னாலே திருமண காரியங்களுக்கு என்ன செய்வாங்க? இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. மங்களமான உத்தரவு, கர்த்தர் ஒரு உத்தரவு அருளி செய்வாரையானால் அது மங்களமானதாக இருக்கும். ஒரு சாராருக்கு மகிழ்ச்சி, ஒரு சாராருக்கு துக்கமாக இல்லை, மகிழ்ச்சியை கொடுக்கிறதாக, மன நிறைவை கொடுக்கிறதாக, சமாதானத்தை சந்தோஷத்தை கொடுக்கிறதான உத்தரவாக இருக்கும். எனக்கு அருமையான தேவஜனமே, உடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு உத்தரவு வர வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, இந்த உத்தரவு வந்தால் என் வாழ்க்கை செழித்திரும், என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், இந்த உத்தரவு வந்துட்டால் எனக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைச்சிரும், இந்த உத்தரவு வந்தால் எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிரும், இந்த உத்தரவு வந்தால் எனக்கு வர வேண்டிய அரியர் வந்துடும், இந்த உத்தரவு வந்தால் எனக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைச்சிரும். இப்படி பல காரியங்களில் உத்தரவுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, இந்த உத்தரவு வந்தால் ஈஸியாக டாக்டர் வேலைக்கு படிக்க போயிடலாமே, நீட் இல்லை, நீட் அவசியம் இல்லைன்னு ஒரு உத்தரவு வந்தால் நான் என்ட்ரன்ஸு வேறு மார்க் வச்சு நான் கோர்ஸுக்கு போயிடுவேனே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படி தானே? நீங்கள் எதிர்பார்க்கிற உத்தரவு மங்களமான, மங்களகரமான உத்தரவை என் தேவனாலே மட்டுமே உங்களுக்கு அருளி செய்ய முடியும். வசனம் அதனால தான் சொல்கிறது. யோசேப்பு சொல்கிறார், நான் அல்ல, தேவனே மங்களமான உத்தரவை அருளி செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
இன்னைக்கு உத்தரவுகளை எதிர்பார்த்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு என் ஆண்டவர் மங்களமான உத்தரவை அருளி செய்ய போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? இயேசுவாலே கூடாது ஒன்றுமில்லை. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை, எதிர்பார்க்கிற காரியத்தில் உத்தரவு அருளி செய்ய இயேசுவாலே கூடும். எங்கே கிரியை செய்யணும் அவரால் கூடும். யார் மனதை மாற்றினால் அவராலே கூடும். காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுகிறவர். ஒருவேளை உத்தரவுகள் உங்களுக்கு சாதகம் இல்லாததாக பிறப்பிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அதையும் மாற்ற இயேசுவாலே கூடும். சபிக்கணும்னு சொல்லி கூட்டு போகிறான் தீர்க்கதரிசிய. ஆனால் சபிக்காதபடி அவன் வாயிலே மங்களமான, அதாவது ஆசீர்வாதமான வார்த்தைகளை போட்டாரா போடலையா? போட்டார்ல. என் தேவனாலே அது கூடும். அதனால் இன்னைக்கு கர்த்தரை நம்பியிருங்கள். இயேசு கிறிஸ்துவை உடைய வாழ்க்கையில் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளையாக வாழுங்கள். துணிகரமான பாவங்களுக்கு விலகி ஓடுங்கள். அவர் உங்களுக்கு மங்களமான உத்தரவை அருளி செய்வார். சரியா? உத்தரவு வரும், உங்களை சந்தோஷிப்பிக்கும். உத்தரவு வரும், உங்களை மகிழ்ச்சியாக வைக்கும். உங்களை சோர்வடைய செய்யாது. மங்களமான உத்தரவு. சரியா? கர்த்தரை பிடித்துக் கொள்ளுங்கள். தேவனே மங்களமான உத்தரவு உங்களுக்கு அருளி செய்வார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலே கூட மங்களமான உத்தரவு அருளி செய்கிறவர் நீர் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் கூட எந்த உத்தரவுக்காக பிள்ளைகள் காத்திருக்கிறார்களோ, எந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக பிள்ளைகள் காத்து எதிர்பார்த்து சோர்ந்து போய் இருக்கிறார்களோ, அந்த மங்களமான உத்தரவை பிள்ளைகளுக்கு நீங்கள் அருளி செய்வீராக. சரீரத்திலையும் ஆத்மத்திலையும் குடும்ப காரியத்திலையும் கையின் பிரயாசத்திலையும் படிப்பு காரியத்திலையும் வேலை வாய்ப்பிலையும் தொழில் காரியத்திலையும் இன்னும் பிள்ளைகள் செய்கிற எல்லா கையின் பிரயாசத்திலையும் மங்களமான உத்தரவை பிள்ளைகளுக்கு நீங்கள் அருளி செய்ய போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இன்னும் பெரிய காரியங்களை செய்யுங்க. பிள்ளைகளை சோர்வுக்குள்ளாக்குகிற, பிள்ளைகளை கலங்க வைக்கக்கூடிய காரியங்களிலிருந்து பிள்ளைகளை விலக்கி பாதுகாத்துக் கொள்வீராக. இந்த நாள் முழுவதும் உடைய பிரசனத்தில் மூடிக்கொள்ளுங்க. நன்மையும் கிருபையும் பிள்ளைகளை தொடரட்டும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இயேசப்பாவை நம்பியிருங்கள். அவர் உங்களுக்கு மங்களமான உத்தரவை அருளி செய்வார். God bless you.